திமுக அதிமுக இடையே கூட்டணி என்ற குற்றச்சாட்டுக்கு திமுக பதிலளித்துள்ளது. சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய திமுக அமைப்பு செயலாளர் RS பாரதி, தாவேகாவுக்கு சென்று அமைச்சர் பதவி பெற வேண்டும் என்பதற்காக CV சண்முகம் தரப்பு திமுக மீது வீண்பழி சுமத்துவதாக கூறினார். சட்டப்பேரவையில் எதிர்க்கட்சியாக செயல்படுவோம் என்று திமுக தலைவர் ஏற்கனவே அறிவித்த நிலையில் அதிமுகவை பிளவுபடுத்துவதற்காக இந்த குற்றச்சாட்டு கூறப்படுவதாக அவர் தெரிவித்தார். CV சண்முகத்தை பற்றி உங்களுக்கு எல்லாம் தெரியும். தொடர்ந்து பதவியிலே இருந்தவர். 2021 கூட அவர் தோத்த உடனே 2022 MP ஆயிட்டார். இப்போ ராஜினாமா பண்ணியிருக்கார். ஆக சில பேருக்கு பதவி அரிப்பு இருக்கும். நீங்கள் அகில இந்திய அளவில் கூட எடுத்துக்கொண்டாலும் பிஜேபியில் இருக்கவங்க காங்கிரஸ் ஆட்சி வந்தால் காங்கிரஸுக்கு போவாங்க. காங்கிரஸில் எங்களோட ராஜ்யசபாவில் 5 பேர் காங்கிரஸ் தான் பிஜேபியோட மந்திரியாக ஆகிட்டாங்க. இதெல்லாம் வடநாட்டில் இந்த கட்சி மாறுகிற கலாச்சாரம்லாம் இருந்தது. ஆனால் தமிழ்நாட்டில் இதுவரையில் 60 ஆண்டு காலமாக மேலாக 52 தேர்தலில் இருந்து இதுவரையில் தமிழ்நாட்டில் கட்சி தாவறது, மைனாரிட்டி அரசு என்றெல்லாம் பார்க்காத ஒன்று இப்பொழுது ஏற்பட்டிருக்கிறது. இந்த நேரத்தில் எங்களுடைய தலைவர் தெளிவான முடிவெடுத்து நாங்கள் எதிர்க்கட்சியாக செயல்படுவோம் என்று சொல்லிவிட்டார்.